வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்ட்டு பாருங்களேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கசகசா குழம்பு செய்ய போகிறோம். கசகசா அண்ட் வெள்ளைப்பூண்டு சொல்லிக்கலாம். வெள்ளைப்பூண்டு நிறைய போடுறேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. வெள்ளைப்பூண்டு குழம்பு கூட சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தாலும் நல்லா நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீவர் இந்த மாதிரி வந்தவங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துக்கணும், கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் நான். ஏன்னா சுகருக்கு கடுகு சேர்த்துட்டா நல்லது. கடுகு, சீரகம் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூனு, கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நான் வந்து சுகருக்காக போடுறேன். பச்சைக்கடலை பருப்பும் உளுந்து பருப்பும் வீட்டில் இல்லை, அதனால பரவாயில்ல. நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளும் சுகர் இருக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை காலையில் வந்து பெருங்காயத்தூள் வெதுப்பான தண்ணியில் லைட்டாக கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் வெதுப்பான குடிச்சாலும் சுகர் கண்ட்ரோல் வரும். வெந்தயம் போட்டால் எந்த குழம்பா இருந்தாலும் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா கமகமும் அது வாசம் வந்து வித்தியாசம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நல்லதும் கூட. இதில் வந்து இப்போ வெள்ளை பூண்டு, இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை. ஏன்னா இஞ்சி நான் அரைச்சி போடல. இது ஆண்டாள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வாங்க. இது மாதிரி இது கசகசாவில் இந்த மாதிரி குழம்பு யாராவது செஞ்சு வச்சாங்களான்னு பாருங்க. எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. இன்னும் எத்தனை பேர் பார்த்து லைக் போடுறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா தெரியும்ல வெள்ளை போட்டு குழம்பு வைக்கலாம். மாதிரி சோறை வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் இந்த கசகசா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ் அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து 200 210 ரூபா அந்த ரேட்டுக்கு வருது. எனக்கு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று 111 ரூபா, 220 ரூபா வரணும் அந்த டேஸ்ட்டு இதுக்கு மட்டும். ஆனால் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் இது வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா, கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க, கால் ஒடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணவங்க, அப்புறம் பிறந்த பிரசவம் ஆயிருக்கும்ல அந்த லேடிஸ்க்கு, அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் கொடுக்கலாம். மெயினாக வந்து டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நான் நிறைய போடுவேன். இது போட்டோம்னா அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இதில் தக்காளி பழம் மற்ற எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கொத்தமல்லி தலையில இருந்தால் போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டு இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். ஆனால் அது அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்காது, எனக்கு தெரியல. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்களா? பால் மாதிரி இந்த திக்னஸ் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரெண்டு பூண்டு ரொம்ப ரொம்ப வதக்கிட்டா அதோடைய அது உள்ள இருக்கிறதெல்லாம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் குறைஞ்சிரும். போது இந்த அளவுக்கு வரணும், ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து பாருங்க. சின்ன வெங்காயம் போட்டு இதே கூட வணக்கணும் சரியா போயிடும். ஏன்னா வெள்ளைப்பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா தான் அது வணங்கிறதுக்கும் வெங்காயம் வணங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு போடுறேன், உங்களுக்கு எது இஷ்டமா போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இடத்துல கல்லுப்பு நல்லா இருக்கும். குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அது டேஸ்ட் தனியாக கொடுக்கும். ஏன்னா இது நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கல்லுப்பு போட்டால் தான் இது வணங்கும். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு எதுவாக இருக்குது. இது நான் வந்து நான் தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். தமிழ்காரவங்க தான். அவங்க சொன்னேன், அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. கசகசாவில் குழம்பா அப்படின்னாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. எனக்கும் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாள் பார்சல் அனுப்பிச்சு விட்றேன், வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கு மேலே வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட் குறையும். இந்த பக்கம் தோசை ஊற்றிருக்கிறேன். வெள்ளைச்சோளம் இருக்குங்களா, அதில் அரைச்ச மாவு இது. இந்த அது அரிசி மாவு மட்டும் தனியாக நீங்கள் அரைச்சிடக்கூடாது, தோசை ஊற்றலாம். வெள்ளைச்சோளம் முழுச்சோளமும் அப்படியே ஊற வச்சிருங்க. சாயந்தரம் தோசை ஊற்றுறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சிருங்க. வெள்ளைச்சோளமும் வெந்தயம், இது போடலாம். ஜவ்வரிசி வாயில் வர மாட்டேங்குது. ஜவ்வரிசி போடலாம். உளுந்த பருப்பு 2 கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு அதிகமாகவே போடுங்க உளுந்த பருப்பு. வெந்தயம் போட்டுக்கலாம். நீங்கள் வெந்தயம் போடுறப்ப அது நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்களா, இந்த விழுது கசகசா விழுது அதை சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. எலும்புக்கு நல்ல வலுவூட்டு கொடுக்குது. நிறைய இது புண்ணு, ஏதாவது ஆறாவது புண்ணுக்கு இருந்தால் கூட அதுக்கும் வந்து நல்ல ஒரு அருமருந்தா. சுகர் இருக்கிறவங்க எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். சிக்கன் அவ்வளோ விலை போட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா இது தண்ணியெலாம் ஊற்றி வைக்க போகிறது கிடையாது. இப்படியே இந்த இதுலேயே வந்து மூடி போட்டு வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. தோசை சோள தோசை இந்த இப்படி மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. அது அப்படியே குழம்புனா தண்ணியாட்டெலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பொரியலில் எப்படி செய்வோம் அந்த இதுக்கு தான் வரும். அது சாப்பாட்டில் போட்டு பெசரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் மாதிரி வந்துருச்சுங்களா?
இப்படித்தான் இந்த குழம்பு தண்ணிலாம் ஊற்றி வைக்கவே மாட்டாங்க. இந்த அளவு போதும். நல்லா வெந்துருச்சு. எல்லாமே வாசம் சும்மா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் தோசை ரெடியாக இருக்குது. நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கலாம். அரிசி போட்டு செஞ்சுக்குவீங்களா? செய்யுங்க. நான் வந்து சுகர் இருக்கனால அரிசி இன்னைக்கு போடல. அரிசி சாப்பாட்டில் சுட சுட போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் கண்டிப்பாக தோணும். நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். இது நாங்கள் எங்கள் பொண்ணு ஆந்திராவில் இருக்கும்போது படித்தப்ப ஆந்திராவில் இந்த மாதிரி வச்சதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்புக்கு என்னெல்லாம் போடுங்க வெள்ளைப்பூண்டு குழம்புக்கு அதே மாதிரி போட்டு கசகசா அரைச்சி ஊற்றிட்டு இது மாதிரி முட்டை பொரியல் வரும் பாருங்க. அந்த மாதிரி வருது பாருங்க. செம்மையா இருக்கா? அவ்வளோதாங்க முடிஞ்சுது. பாருங்க நல்லா இருக்கா? ஒரு லைட்டிங் இருக்கு. நல்லா இருக்குல்ல? கோழி முட்டை பொரியல் மாதிரி இருக்குதா இல்லையா? வெள்ளைச்சோள தோசை இது செமையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம், பாய்.